morning students. இன்றைக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் படிக்க போகிறோம். More than 200 years we are under the control of British ruling. After a long struggle we got independence on 15th August 1947. So we framed the constitution. What is mean by constitution? Page number 239. The Constitution is the fundamental law of a country which reflects the fundamental principles on which the government of that country is based. ஒரு நாட்டின் அரசானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை எதிரொலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியல் அமைப்பு எனப்படும். அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷன் சொன்ன ஒரு புத்தகம். அடுத்தது, த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட்டட் இன் USA. கான்ஸ்டிடியூஷன் என்ற கருத்து முதலில் பயன்படுத்தப்பட்ட அல்லது ஆரம்பிக்கப்பட்ட நாடு USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அடுத்த, த நீட் ஃபார் ஏ கான்ஸ்டிடியூஷன். ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் ஹாவ் ஏ கான்ஸ்டிடியூஷன் தட் கவர்ன்ஸ் தம். ஒவ்வொரு ஜனநாயக நாடும் அந்த நாடு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று, அந்த அரசு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் கான்ஸ்டிடியூஷனில் எழுதப்பட்டிருக்கும். மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். The Constitution of India was framed by a Constituent Assembly set up under the Cabinet Mission Plan 1946. அதாவது கேபினட் மிஷன் பிளான் என்ற பிளான் 1946 ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலம் என்னது கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டது. The assembly consisted of 389 members representing provinces 292, states 93, the chief commissioners provinces 3 and Balochistan 1. இதில் கலந்துக்கிட்ட ஆட்கள். The assembly held its first meeting on December 9, 1946. இதில் முக்கியமானது, the assembly held its first meeting on December 9, 1946. கான்ஸ்டிடியூஷன் எழுதுவதற்காக முதலில் கூட்டப்பட்ட கூட்டம் December 9, 1946. Dr. Sachidananda Sinha, the oldest member was elected as the temporary president of the assembly. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா என்பவர் இதன் முதல் பிரசிடெண்டாக நியமனம் செய்யப்பட்டார். While the work was in progress, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா died. இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதக்கூடிய வேலைகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் போது சச்சிதானந்த சின்ஹா இறந்துவிட்டார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் அஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் தி அசம்பிளி. அடுத்ததாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதனுடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். Similarly, both H.C. Mukherjee and V.T. Krishnamachari were elected as the vice presidents of the assembly. H.C. Mukherjee and V.T. Krishnamachari were the vice president of the assembly. The assembly met for 11 sessions along with the 166 days of meeting. 164 நாள் 11 செஷனாக இந்த கூட்டம் நடைபெற்றது. During the discussion, 2473 amendments were presented. What is mean by amendments? திருத்தங்கள் 2473 திருத்தங்கள் இதில் செய்யப்பட்டது. Some of them were accepted. அதில் குறையெல்லாம் அக்செப்ட் பண்ணப்பட்டது. The assembly worked through various committees and the draft of the constitution was prepared by the drafting committee. அப்போ அதை எழுதி முடிக்கிறதற்கு டிராஃப்டிங் கமிட்டி என்ற கமிட்டி உருவாக்கப்பட்டது. அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கரோட தலைமையில் இந்த டிராஃப்டிங் கமிட்டி செயல்பட்டது. ஹீ இஸ் ரெக்கக்னைஸ்ட் அஸ் தி ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்போ ஹூ வாஸ் த ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? டாக்டர் B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் பேஜ். The Constitution was finally adopted on November 26, 1949.
1949 ஆண்டு நவம்பர் 26 இந்த டிராஃப்டிங் கமிட்டி அதனுடைய செயல்கள் முடிவடைந்தது. It contained a preamble 22 parts, 395 articles and 8 schedules. The drafted constitution came into force on 26th January. அப்போ டிராஃப்ட் பண்ண அந்த கான்ஸ்டியூஷன் ஆனது செயல்பாட்டிற்கு வந்தது 26th January 1950. 26th January 1950 Republic Day இல்லையா. This day is known as the Republic Day. It is being observed by every year. நாம் பள்ளியிலெல்லாம் ரிப்பப்ளிக் டே என்னைக்கு கொண்டாடுவோம்? 26th January 1950. இந்த கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்த நாள் தான் என்னது? 26th January 1950. நெக்ஸ்ட்டு டூ யூ நோவில் பாருங்கள். பிரேம் பிஹாரி நரேன் பைசாதா வாஸ் தி கேலிகிராஃபர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். கேலிகிராஃபர்னா எழுதக்கூடிய ஆள், ஒரு ஆள் சொல்லி கொடுத்து அதை ரிட்டன் அதாவது ரைட் பண்ணக்கூடிய ஆள். த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஹேண்ட் ரிட்டன் பை ஹிம் இன் ஏ ஃப்ளோயிங் இட்டாலிக் ஸ்டைல். இட்டாலிக் ஸ்டைல் இங்கிலீஷ் லெட்டரில் யார் எழுதுனாங்க? பிரேம் பிஹாரி நரேன் ரைசாதா வாஸ் த கேலிகிராஃபர் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் salient features of Indian Constitution. It is the lengthiest of all the written constitutions of the world. உலகத்திலேயே எழுதப்பட்ட அரசியலமைப்புகளில் மிகவும் நீளமானது நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். It has borrowed most of its provisions from the